சில பேர் இந்த டைமில் முடிக்கும் போது யூஸ்வலாக எல்லாருமே குளிச்சு முடிச்சு வெளில வந்துடுவோம். பட் கர்லி கேர்ள் மெத்தட் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு அங்கே வந்து செட் பண்ணிட்டு தான் வருவாங்க. தட் இஸ் அப் டு தெம். பட் பி வெரி கேர்ஃபுல். கண்டிப்பாக ஹேரை வந்து வாஷ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ப்ராடக்ட் வந்து பையில பாயிட்டே இருக்கக்கூடாது. வெளியில் வந்து நல்லா வந்துட்டு கர 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 கரன்னு டவலை வச்சு தேய்க்கக்கூடாது. நல்லா வந்துட்டு முடியை வச்சு நல்லா ஒத்தி எடுக்கணும். டைட்டாக இறுகி கொண்ட போடாதீங்க. முடியை வந்துட்டு அந்த ஈரப்பதம் போயிட்ட பிறகு ஓரளவுக்கு டேம்ப் ஹேராக இருக்கும்ல, அந்த ஹேரில் சீரமோ லீவான் கண்டிஷ்னரோ உங்கள் ஹேரோட டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நம்ம ஹேர் ட்ரையர் எடுத்தாலே ஐயோ போச்சு நம்ம ஹேர் டேமேஜ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது முக்கியமான ஒரு சென்டென்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஹேர் எவ்வளோ நேரத்துக்கு வெட்டாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ரிஸி ஆகும். ஸோ நான் வந்துட்டு நேச்சுரலாக காய வைக்கிறேன், நேச்சுரல் காற்றுல காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரமுடியோட போகாதீங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எய்தர் சாம்பிராணியும் இல்லாட்டி நல்ல ஃபாஸ்ட் ரோலிங் ஃபேனும் இல்லாட்டி கோல்டு செட்டிங்கில் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிவிட்டு கட 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 கடன்னு ஹேரை காய வச்சுக்கணும்.